Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible or any financial losses. வெல்கம் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பிடிச்ச பார்த்தலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க போனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைபர் 60 சரிங்களா. சைபர் 60 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வச்சுருக்கோம். நாளைக்கு 8ஆம் தேதி நண்பா. சரி, நாளைக்கு 8ஆம் தேதி 7வது மாதம் 2026 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனலட்சுமி 60 ட்ரா நம்பர் ஒரு சூப்பரான கணிப்பு சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கேம் வச்சு ஆடிட்டுருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த நாளுக்கான ட்ரா நம்பர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைபர் 60 அப்படிங்கிறது நாளைக்கான ட்ரா நம்பர். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி 527 ட்ராக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கான் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே அப்படி தான் கேமில் வச்சிட்ருக்கான். ஸோ இது எப்போ தான் இந்த ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா முடிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காருண்யா ப்ளஸ் 630, அதாவது 2ஆம் தேதிக்கான ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 530 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தான் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அன்றைக்கான ட்ரா நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் சரிங்களா. 630 அப்படிங்கிறது ஒரு ட்ரா நம்பர். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் எடுத்து வச்சுருந்தான் சரிங்களா. இன்றைக்கி சேம் இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணியிருக்கான். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி தான் கேமை மாற்றி அடிச்சிட்ருக்கான். பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது. நண்பா, இன்னமும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோம் சரிங்களா. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நம்ம ரொம்ப ரொம்ப தேவை சரிங்களா. உங்கள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கெஸ்ஸிங்ஸும் எடுத்து கொடுக்கலாம். அதேமாதிரி நேற்று சொன்னால் நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 756 கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம 5ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணியிருந்தோம். 6ஆம் நம்பரை சீல தூக்கி போட்டிருந்தோம். 5ஆம் நம்பருக்கு பவர் சைபரையும் 6ஆம் நம்பரை பி போர்ட்லேயும் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை டோட்டலாக ஆன் செட் பண்ணிட்டான். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டெய்லியுமே சொல்கிறது தான். ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நம்பருக்கு தெரியும். அதிகமாக டிக்கெட் விளையாட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெற்றிகளை அடித்து நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுடன் ஏபிசி மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 8ஆம் தேதிக்கான ஒரு கணிப்புகள் கொடுக்கலாம் சரிங்களா. உங்கள் கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் நண்பா. நான் கொடுக்குற கணிப்புகள் உங்களுடைய விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண நண்பா சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸோ ஏயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பேர் பண்ணியிருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மற்றும் 4ஆம் நம்பரை பேர் பண்ணியிருக்கோம் நண்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் மற்றும் 7ஆம் நம்பரை பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிசியில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் மற்றும் 2ஆம் நம்பரை பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நண்பா, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பல கணிப்புகள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நண்பா, இது நம்முடைய ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கால்குலேஷன் வந்தால் மட்டும் வைங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து மாறுபடலாம். எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எடுத்து பாருங்கள், சார்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மட்டும் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே நம்ம டிக்கெட் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு நம்ம பெரிய வின்னிங்காக எடுத்தோம் அப்படின்னா தான் அதுக்கு நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். பெரிய ஸ்லாட்டில் நம்ம டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை போட முடியாது. சீட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதை போடுறது அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான தொகையாக போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த அளவுக்கு வந்து மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து வைக்க வேண்டாம் நண்பா. ஏதோ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு தரேன், உங்களுக்கு பிடிச்சா வைங்க, இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா நண்பா. அதேமாதிரி இந்த வீடியோ முழுமையாக பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா சரிங்களா. நிறைய பேர் வந்து தெளிவிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன சொல்கிறேன், என்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்ச தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஆல் போர்டுக்கான ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைபர் மற்றும் 1ஆம் நம்பரை பேர் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இந்த நம்பர்ஸை பேர் பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா 2 சைபர் கேமில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1ஆம் நம்பரையும் ஸோ ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைபரையும் கேமில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ இது வரதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நண்பா 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே வைங்க சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, அது நம்மளுடைய ரெகுலரான பாலிசி. ஆனால் நம்ம கொடுக்குற எண்கள் கொஞ்சம் அதிக தொகைக்காக இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயன்படுத்திக்கணுங்கிறது எப்படி அப்படின்னு நோக்கிட்டு வந்துடுறோம். உங்களுடைய கால்குலேஷனில் எடுத்து ஸோ நீங்கள் சார்ட்டு இதெல்லாம் வச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுடைய கால்குலேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு டபுள் வெரிஃபிகேஷன் மாதிரி அப்போ எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா. நாளை மீண்டும் ஒரு வெற்றியோடு நிச்சயமாக சந்திக்கலாம் சரிங்களாம்மா. நாளைக்கு மீண்டும் வந்து நம்ம சந்திக்கலாம் நண்பா.